நான் சப் இன்ஸ்பெக்டர் பதவிக்காக நேர்காணலுக்கு வீட்டிலிருந்து கிளம்பிக் கொண்டிருந்தேன். அப்போது என் கையில் இருந்த ஆவணங்களை பார்த்த என் பெரியப்பா என்னை நிறுத்தினார். அவர் பார்வை அந்த பத்திரங்கள் மேல் இல்லை, என் தகுதியின் மேல் இருந்தது. அவர் கிண்டலாக சொன்னார், நேர்காணல் என்று நேரத்தை வீணாக்குவதை விட உன் அப்பாவைப் போல தையல் வேலையை கற்றுக்கொள்வது நல்லது. குறைந்தது வயிற்றையாவது நிரப்பலாம். அவர் சொற்கள் நேராக என் இதயத்தை தைத்தன. ஆனால் நான் எதுவும் பேசாமல் அனைத்தையும் அலட்சியம் செய்துவிட்டு அமைதியாக வீட்டிலிருந்து வெளியேறினேன். பிறகு அலுவலகத்தின் முன்னால் சென்றபோது ஒரு முதியவர் மக்களிடம் கைகூப்பி கெஞ்சி தன் மருந்துகளுக்காக பணம் கேட்டு கொண்டிருந்ததை பார்த்தேன். அவர் கண்களில் கையேறு நிலையும் குரலில் இயலாமையும் தெரிந்தன. நான் என் பையை சோதித்தபோது என்னிடம் வெறும் 200 ரூபாய் மட்டுமே இருந்தது. அதுவும் நான் திரும்பி வீட்டிற்கு செல்வதற்கான பேருந்து கட்டணம். ஒரு கணம் நான் தயங்கினேன். ஆனால் அடுத்த நொடியே அந்த பணத்தை எடுத்து அவர் கையில் கொடுத்தேன். இறைவன் எங்காவது ஒரு இடத்தில் இதற்கு நிச்சயம் பலன் தருவான் என்ற நம்பிக்கை என் மனதில் இருந்தது. பிறகு திரும்புவதற்கான கட்டணத்தை பற்றி கவலைப்படாமல் நேர்காணலுக்காக உள்ளே சென்றேன். என்னை அறைக்குள் அழைத்தபோது அங்கே நாற்காலியில் அமர்ந்திருந்த அதிகாரியை பார்த்த நான் திகைத்து போனேன். என் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. ஏனென்றால் அவர் வேறு யாருமல்ல, சற்று நேரத்திற்கு முன்பு மருந்துக்காக யாரிடம் நான் பணம் கொடுத்தேனோ அதே முதியவர்தான் அவர். என் பெயர் கிரிஷ். அந்த நேரத்தில் மாலை நேரமாகிவிட்டது. குளிரும் மிக அதிகமாக இருந்தது. ஆனால் நான் இன்னும் வீடு போய் சேரவில்லை. உடலில் இருந்த சட்டையை தவிர வேறு எதுவும் என்னிடம் இல்லை. கோட் இல்லை, ஸ்வெட்டர் இல்லை, போர்வையும் இல்லை. நான் மதியமே வீட்டிலிருந்து கிளம்பிவிட்டேன். வேலை இவ்வளவு நேரமாகும் என்று எனக்கு தெரியாது. முதலில் பெரியப்பாவின் நண்பர் வீட்டிற்கு சாமான்களை கொண்டு கொடுக்க வேண்டியிருந்தது. பிறகு அவர் சொன்ன பொருட்களை வாங்க வேண்டியிருந்தது. இதில் எப்போது இருட்டியது என்றே தெரியவில்லை. இப்போது நான் மோட்டார் சைக்கிளில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தேன். முன்னால் சாமான்கள் தொங்கிக் கொண்டிருந்தது. நான் குளிரில் நடுங்கிக் கொண்டே பைக்கை ஓட்டி சென்றேன். முகத்தில் எதையும் போர்த்தியிருக்கவில்லை. குளிர்ந்த காற்று மூக்கிற்குள் நுழைவது போல் இருந்தது. கண்கள் திறந்திருந்தாலும் ஒரு கணம் அப்படியே மூடிக்கொள்ளலாம் என்று தோன்றியது. ஆனால் கண்களை மூடினால் பாதை தெரியாது, விபத்து ஏற்படும் என்ற பயம் வேறு. மிகுந்த சிரமத்துடன் கண்களை திறந்து வைத்திருந்தேன். மோட்டார் சைக்கிளை பிடித்திருந்த என் கைகள் பனிக்கட்டியைப் போல குளிர்ந்து போயிருந்தன. அவை இப்போதே உடைந்து விழுந்துவிடும் போல தோன்றியது. கால்களில் ஷூ சாக்ஸ் இருந்ததால் நல்ல வேளையாக அங்கே அதிக குளிர் தெரியவில்லை. ஆனால் முழு உடலும் அப்படியே உறைந்து விட்டது. சுமார் 15 நிமிடங்களுக்கு பிறகு நான் வீட்டின் வாசலை அடைந்தபோது இறைவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு கதவை தட்டினேன். ஆனால் உள்ளிருந்து எந்த சத்தமும் வரவில்லை. எல்லாரும் எங்கே போனார்கள் என்று எனக்கு பயமாக இருந்தது. 5 நிமிடங்களுக்கு பிறகு கதவு திறந்தது. முன்னால் அம்மா நின்று கொண்டிருந்தார். அவரை பார்த்தபோது எனக்கு ஆச்சரியமாகவும் கவலையாகவும் இருந்தது. ஏனென்றால் நான் வீட்டிலிருந்து கிளம்பும்போது அவருக்கு கடுமையான காய்ச்சல் இருந்தது. நான் வேகமாக மோட்டார் சைக்கிளை உள்ளே கொண்டு சென்றேன். அம்மா சமையலறை நோக்கி சென்று கொண்டிருந்தார். இதை பார்த்தபோது எனக்கு இன்னும் கவலையாக இருந்தது. நான் அவரை அழைத்ததும் அவர் வரவேற்பறையிலேயே நின்று விட்டார். நான் அவரிடம் சென்றேன். சற்று கண்டிப்புடன் சொன்னேன், அம்மா, உங்களுக்குத்தான் காய்ச்சலாக இருந்ததே, படுக்கையை விட்டு எழ வேண்டாம் என்று சொல்லியிருந்தேனே. மருத்துவர் உங்களை ஓய்வெடுக்க சொல்லியிருக்கிறார். இப்போது நீங்கள் இப்படி வேலை செய்கிறீர்களே. என் பேச்சை கேட்டு அவர் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு ஒரு மெல்லிய புன்னகையுடன் சொன்னார், மகனே, உனக்குத்தான் தெரியுமே, வேலை செய்யாமல் எனக்கு நிம்மதி இருக்காது. இப்போது உடல்நிலை சற்று பரவாயில்லை என்று தோன்றியது. அதனால் தான் சமைத்து கொண்டிருந்தேன். நீ போய் கதகதப்பான உடைகளை அணிந்து கொள். உனக்கு உணவை அனுப்பி வைக்கிறேன். அவர் என் பார்வையை தவிர்த்தார். என் மனம் ஏற்கவில்லை என்றாலும் என்ன செய்வது? அம்மாவின் பேச்சை நம்பித்தான் ஆக வேண்டியிருந்தது. பிறகு நான் அறைக்கு சென்றேன். அங்கே சென்றவுடன் சற்று வெந்நீர் குடிக்கலாம் என்று தோன்றியது. எப்படியும் நான் டயட்டில் இருந்தேன். சமையலறை வாசலை அடைந்தபோது திடீரென ஒரு சத்தம் என் காதில் விழுந்தது. அமிர்தா, என்ன நாடகம் இது? என்ன மாதிரியான காய்கறி குழம்பு இது?
உடல்நிலை சரியில்லை என்றால் எதை வேண்டுமானாலும் சமைப்பாயா? இதில் விஷம் கலந்திருப்பது போல் இருக்கிறது. இதை நீயே சாப்பிடு. எங்களுக்கு வேறு ஏதேனும் சமைத்து கொடு. இது பெரியம்மாவின் குரல். அம்மா காய்ச்சலில் இருந்தபோது அவரிடம் இப்படி பேசிக் கொண்டிருந்தார்கள். அம்மா தன் விருப்பப்படி அங்கே இல்லை. மாறாக கட்டாயத்தின் பெயரில்தான் சமையலறையில் நின்று கொண்டிருக்கிறார் என்பது அந்த நொடியில் எனக்கு தெளிவாக புரிந்தது. நான் உள்ளே சென்று பெரியம்மாவிடம் கேட்க வேண்டும். அம்மாவுக்காக குரல் கொடுக்க வேண்டும். அவருக்கு நீதி கிடைக்க பேச வேண்டும் என்று என் இதயம் துடித்தது. ஆனால் அப்பாவின் அறிவுரைகள் நினைவுக்கு வர என் கால்கள் அப்படியே உறைந்து நின்றன. நான் எதற்கும் உதவாதவனாக அங்கேயே நின்று கேட்டுக்கொண்டிருந்தேன். இனிமேல் அதிகமாக நாடகம் போட தேவையில்லை. பெரியம்மா மீண்டும் சொன்னார், நாங்கள் இந்த குழம்பை சாப்பிட மாட்டோம். அந்த சொற்கள் அம்மாவை மட்டுமல்ல, என்னையும் உள்ளுக்குள் உடைத்தன. ஃப்ரிட்ஜில் இருந்து வேறு காய்கறிகளை எடுத்து எங்களுக்கு சுவையாக சமைத்து கொடு. அதற்கு பிறகுதான் நீ அறைக்கு செல்ல அனுமதிக்கப்படுவாய். புரிந்ததா? பெரியம்மா மீண்டும் அம்மாவை அதட்டிக் கொண்டிருந்தார். அவர் குரலில் அதிகாரம் இருந்ததை தவிர மனிதநேயம் துளியும் இல்லை. அம்மா ஏன் எதிர்த்து பேசவில்லை என்பது எனக்கு புரியவில்லை. காய்ச்சலில் நடுங்கிக் கொண்டே தலை குனிந்து அவர் சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி கொண்டிருந்தார். பல நேரங்களில் எனக்கு அம்மா மற்றும் அப்பா இருவர் மீதும் கோபம் வரும். ஏன் இவர்கள் பெரியப்பா மற்றும் பெரியம்மா முன்னால் இவ்வளவு கையேற நிலையில் இருக்கிறார்கள்? இந்த வீட்டில் நமக்கு உரிமை இல்லையா? நாமும் இந்த வீட்டின் வாரிசுகள் இல்லையா? பிறகு ஏன் நாம் வேலைக்காரர்களைப் போல இங்கே வாழ்கிறோம்? ஆனால் இந்த எண்ணம் வந்த அடுத்த நொடியே அதை அடக்கி கொண்டேன். இது அப்பா எப்போதும் வேண்டாம் என்று சொல்லும் அதே எண்ணம்தான். அப்பா மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொடுப்பார், மகனே, நாம் அவர்களை விட தாழ்ந்தவர்கள். நாம் ஒருபோதும் எதிர்த்து பேசக்கூடாது. அங்கே நான் இருப்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்த விரும்பினேன். அதனால் வேண்டும் என்றே காலடி சத்தம் எழுப்பியபடி சமையலறையை நோக்கி நடந்தேன். என் காலடி சத்தம் கேட்டதும் பெரியம்மா திடீரென அமைதியானார். அவர் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. அம்மா அமைதியாக சமையலறைக்குள் சென்றார். மகனே, நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று என்னிடம் கேட்டார். அவர் பேசினாலும் அவர் கண்களில் தேங்கியிருந்த ஈரமும் தொண்டைக்குள் விம்மிக் கொண்டிருந்த அழுகையும் எனக்கு தெளிவாக தெரிந்தது. அவர் புன்னகைக்க முயன்றாலும் அவர் தன்னை தேற்றிக் கொள்கிறார் என்பது எனக்கு தெரியும். பெரியம்மா ஃப்ரிட்ஜிலிருந்து வேறு ஒரு காய்கறியை எடுத்து சத்தமாக மேஜை மேல் வைத்தார். பிறகு தன் காலணிகளை தரையில் தட்டிவிட்டு வெளியே சென்றார். இதன் நேரடி அர்த்தம் இப்போது இந்த புதிய காய்கறியையும் அம்மாதான் சமைக்க வேண்டும் என்பதுதான். இப்போது சமையலறையில் அம்மாவும் நானும் மட்டுமே இருந்தோம். நான் கேட்டதற்காக அம்மா வெந்நீர் போடத் தொடங்கினார். நான் சுவரில் சாய்ந்து நின்று அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தேன். அவரிடம் ஏதேனும் பேச வேண்டும், அவரை தடுக்க வேண்டும். இனி போதும், எவ்வளவு காலம் இப்படி சகித்துக் கொள்வீர்கள் என்று புரிய வைக்க வேண்டும் என்று என் இதயம் துடித்தது. ஆனால் என்னையே நான் தடுத்து கொண்டேன். அவர் ஏற்கனவே உடைந்திருந்தார். என் பேச்சால் அவர் இன்னும் உணர்ச்சி வசப்படுவதை நான் விரும்பவில்லை. என் அம்மா ஒரு வலிமையான பெண்மணி என்பது எனக்கு தெரியும். நான் அவரை எப்போதும் அப்படித்தான் பார்த்திருக்கிறேன். தன் வாலிப மகனுக்கு முன்னால் அவர் கண்ணீருக்கு தோற்றுப்போவதை நான் விரும்பவில்லை. அம்மா எனக்கு வெந்நீர் கொடுத்தார். நான் அதை வாங்கி கொண்டு என் அறைக்கு வந்தேன். தண்ணீர் குடிக்கும் எண்ணம் இல்லை. சும்மா மேஜை மேல் வைத்தேன். அறையில் அங்குமிங்கும் நடந்தேன். இப்போது ஸ்வெட்டர் மற்றும் காலணிகளை அணிந்திருந்ததால் குளிர் தெரியவில்லை. ஆனால் என்னை உள்ளுக்குள் உறைய வைத்தது அந்த பனிக்காற்று அல்ல. இப்போது நான் பார்த்துவிட்டு வந்த அம்மாவின் நிலைமைதான். சிறிது நேரத்திற்கு பிறகு அம்மா எனக்கான உணவை எடுத்துக்கொண்டு வந்தார். உணவை வைத்ததுமே எதுவும் பேசாமல் அவர் திரும்ப முயன்றபோது நான் அவரை தடுத்தேன். அவர் சொன்னார், மகனே, சமையலறையில் வேலைகள் அதிகமாக கிடைக்கிறது, நீ பிறகு பேசு என்று கூறிவிட்டு சென்று விட்டார். என் அம்மா காய்ச்சலிலும் இவ்வளவு வேலைகளை செய்து கொண்டிருந்தார். என்னால் அவருக்காக எதுவும் செய்ய முடியவில்லை. அந்த தருணத்தில் எனக்கு என் மீதே வெறுப்பு உண்டானது. இனி மௌனமாக இருப்பது தீர்வாகாது என்பது எனக்கு தெளிவாக புரிந்தது. என் பெற்றோருக்காக நான் இப்போது பேசியே தீர வேண்டும். இன்னும் எவ்வளவு காலத்திற்குத்தான் நாம் இந்த மௌன போர்வையை போர்த்தி கொண்டு இருக்கப் போகிறோம்? பிறகு சாப்பிட்டுவிட்டு
நடைப்பயிற்சிக்காக வெளியே வந்தேன். குளிர் அதிகமாகத்தான் இருந்தது. இருந்தாலும் சாப்பிட்டவுடன் அமர்ந்திருப்பது எனக்கு பிடிக்காது. நான் வரவேற்பறையில் அங்குமிங்கும் நடந்து கொண்டிருந்தேன். அப்போது பெரியப்பா அறையிலிருந்து வெளியே வருவதை கண்டேன். என்னை பார்த்ததும் அவர் நேராக என்னிடம் வந்தார். என்னப்பா, இந்த நேரத்தில் இங்கே என்ன செய்கிறாய்? இரவு நேரத்தில் உன் அறையில் இருக்க வேண்டும் என்று எத்தனை முறை சொல்லி இருக்கிறேன். வரவேற்பறையில் இப்படி உலவுவதற்கு உனக்கு வெட்கமாக இல்லையா என்றார். நான் ஏதோ குற்றம் செய்துவிட்டது போன்ற ஒரு துணியில் அவர் பேசினார். என் சொந்த வீட்டின் வரவேற்பறையில் நான் நடந்து கொண்டிருந்தேன். அவர் என்னிடம் வெட்கத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். பெரியப்பா, இதில் வெட்கப்படுவதற்கு நான் என்ன செய்துவிட்டேன் என்று நான் நேரடியாக பதிலளித்தேன். நான் என் சொந்த வீட்டில்தான் நடந்து கொண்டிருக்கிறேன். என் பார்வையில் இதில் எந்த தவறும் இல்லை. நான் அவர்கள் முன்னால் ஒருபோதும் மௌனமாக இருந்ததில்லை. எப்போதும் என் கருத்தை தெரிவிப்பேன். ஒருவேளை அதனால்தான் அவர்களுக்கு என்னை பிடிக்கவில்லையோ என்னவோ. என்னிடம் அதிகமாக பேசாதே என்று பெரியப்பா ஆத்திரமடைந்தார். உன் சிறிய மூளைக்கு இதெல்லாம் புரியாது. இது உன் தரத்திற்கு உரிய பேச்சு அல்ல. பேசாமல் இங்கிருந்து உன் முகத்தை காட்டாமல் ஓடிவிடு. என் மகள்கள் அடிக்கடி அறையை விட்டு வெளியே வருவார்கள். அவர்களை நீ பார்த்து கொண்டே இருப்பாயா? அவர் சொன்னதை கேட்டபோதுதான் எனக்கு உண்மையான காரணம் புரிந்தது. என் மரியாதையும் உழைப்பும் அனைத்தும் காலால் மிதிக்கப்பட்டது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. அவர் எப்போதும் என்னை மட்டம் தட்டிவிட்டு சென்று விடுவார். ஒருவேளை நான் ஏதேனும் எதிர்த்து செய்தாலும் என் அம்மாவையும் அப்பாவையும் அவர் நிம்மதியாக இருக்க விடமாட்டார். இது எனக்கு உள்ளுக்குள் செத்து போவதற்கு சமமாக இருந்தது. ஒருவாறாக என்னை தேற்றிக்கொண்டு என் அறைக்கு வந்தேன். மூளையே குழம்பி போயிருந்தது. எனக்குள் கோபமும் இருந்தது. அதே சமயம் இயலாமையும் இருந்தது. ஆனால் நான் என்ன செய்ய முடியும்? அம்மாவின் உடல்நிலை சரியில்லை. அப்பாவோ கடந்த 2 நாட்களாக பெரியப்பாவின் வேலை நிமித்தமாக வேறு ஊருக்கு சென்றிருந்தார். அவருடைய தையல் கடை மூடி கிடந்தது. அதனால் எங்களுக்குத்தான் நஷ்டம். இருந்தாலும் அப்பாவால் பெரியப்பா முன்னால் எதுவும் சொல்ல முடியவில்லை. அப்பா திரும்பி வந்ததும் அவரிடம் தெளிவாக பேசிவிட வேண்டும் என்று அந்த நிமிடமே முடிவு செய்தேன். இனி நாம் நம் பங்கை தனியாக பிரித்து கொள்ள வேண்டும். இல்லையென்றால் நம் வாழ்நாள் முழுவதும் இவர்களுக்கு அடிமைகளாகவே இருக்க நேரிடும் என்று சொல்ல நினைத்தேன். படுக்கையில் படுத்துக்கொண்டு எதிர்காலத்தை பற்றிய கனவுகளில் எப்போது தூங்கினேன் என்றே தெரியவில்லை. மற்றவர்களுக்கு விடுமுறை நாளாக இருக்கும் அந்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கோ எப்போதும் போல வேலை நாளாகவே கழிந்தது. பெரியப்பா தன் வேலைகள் அனைத்தையும் என்னை கொண்டே செய்வார். இறுதியாக அடுத்த நாளும் வந்தது. நான் அதிகாலையிலேயே எழுந்து விட்டேன். அறையில் அமர்ந்து படிக்கத் தொடங்கினேன். என் பட்டப்படிப்பின் இறுதி பருவம் நடந்து கொண்டிருந்தது. அதற்கு பிறகு நான் வேலைக்கான நேர்காணல்களில் கலந்து கொள்ள வேண்டும். அதனால் எனக்குள் மிகுந்த உற்சாகம் இருந்தது. நான் ஒரு நிலைக்கு வந்ததும் முதலில் அப்பாவின் இந்த வேலையை நிறுத்த சொல்ல வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டேன். அவர் இப்போது அடிக்கடி உடல்நலம் இல்லாமல் இருந்தார். இவ்வளவு கடின உழைப்பு அவர் உடல்நிலைக்கு செட் ஆகவில்லை. ஆனால் பெரியப்பாவின் அழுத்தம், பணத்தட்டுப்பாடு, குடும்ப பொறுப்புகள் என அனைத்தும் ஒரு மனிதனை காலத்திற்கு முன்பே முதுமையடைய செய்துவிடும். அதை நான் என் அப்பாவின் முகத்தில் தெளிவாக கண்டேன். காலை உணவிற்காக நான் சமையலறைக்கு வந்தேன். அங்கே அம்மா, பெரியம்மா மற்றும் இந்திரா நின்று கொண்டிருந்தார்கள். இந்திரா பெரியப்பாவின் இளைய மகள். அவளுக்கு சுமார் 15 வயது இருக்கும். அவளுக்கும் எனக்கும் நல்ல புரிதல் இருந்தது. என்னை கிரிஷ் அண்ணா என்றுதான் அழைப்பாள். ஆனால் பெரியப்பாவின் மூத்த மகள் ஸ்ரேயாவின் முகத்தில் எப்போதும் கோபம் இருக்கும். அநேகமாக அவள் அவளுடைய அப்பாவைப் போலவே இருப்பாள் போலிருக்கிறது. அம்மா எனக்கு காலை உணவை கொடுத்தார். நான் சமையல் அறையிலேயே அமர்ந்து சாப்பிடத் தொடங்கினேன். இந்திராவும் அங்கேதான் அமர்ந்திருந்தாள். நாங்கள் இருவரும் இயல்பாக பேசிக்கொண்டிருந்தோம். சிறிது நேரம் கழித்து நான் அவளை பைக்கில் ஏற்றிக்கொண்டு வீட்டிலிருந்து கிளம்பினேன். அவளை பள்ளியில் விட வேண்டியிருந்தது. பெரியப்பா நாள் முழுவதும் கட்டிலில் ஓய்வெடுத்து கொண்டிருப்பார். ஆனால் தன் குழந்தைகளை பள்ளியில் விடுவதற்கு கூட அவர் முயற்சி செய்ய மாட்டார். அவர் முழு ஆரோக்கியத்துடன் இருந்தார். பைக்கும் ஓட்ட தெரியும். அப்பா அவரை விட சிறியவர். ஆனால் நோயும் வறுமையும்
அவரை பலவீனமாக்கிவிட்டன. இந்திராவை பள்ளியில் விட்டுவிட்டு நான் பல்கலைக்கழகத்திற்கு வந்தேன். ஒரு புதிய நாள் தொடங்கி இருந்தது. நான் பல்கலைக்கழகம் சென்றடைந்த உடனே பெரியப்பாவிடமிருந்து அழைப்பு வந்தது. உனக்கு இப்போதே ஒரு வேலை இருக்கிறது, சீக்கிரம் வீட்டிற்கு வா என்றார். அதற்கு நான், பெரியப்பா, நான் பல்கலைக்கழகத்தில் இருக்கிறேன். இன்னும் சிறிது நேரத்தில் எனக்கு 3வது பாடம் தொடங்கப் போகிறது. விடுமுறைக்கு முன்னால் வருவது சாத்தியமில்லை. அதனால் என்ன வேலை என்று சொல்லுங்கள். திரும்பி வரும்போது அந்த வேலையை செய்து முடிக்கிறேன் என்றேன். இதை கேட்டவுடன் பெரியப்பா ஆத்திரமடைந்து அழைப்பை துண்டித்து விட்டார். நானும் போனை பையில் வைத்து கொண்டேன். தேவையில்லாமல் அவரை பற்றி யோசித்து என் மனதை கெடுத்து கொள்ள விரும்பவில்லை. ஆனால் பல்கலைக்கழகத்திலிருந்து திரும்பிய பிறகு எனக்காக ஒரு பெரிய அவமானம் காத்திருக்கிறது என்று எனக்கு தெரிந்திருக்கவில்லை. மாலையில் பல்கலைக்கழகம் முடிந்து இந்திராவை அழைத்து கொண்டு வீடு திரும்பிய போது பெரியப்பா வரவேற்பறையில் அமர்ந்து வெயிலில் ஆரஞ்சு பழங்களை சாப்பிட்டு கொண்டிருந்தார். என்னை பார்த்தவுடன் அவர் முகத்தில் அத்தனை கோபம் வந்தது. நான் ஏதோ அவருக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தியது போல இருந்தது. நான் என் அறைக்கு செல்ல முயன்றபோது, அண்ணா, உங்களை அப்பா கூப்பிடுகிறார் என்று குரல் கேட்டது. இந்திராவின் குரலை கேட்டதும் இறுதியில் நான் பெரியப்பா முன்னால் போய் நிற்க வேண்டியதாயிற்று. கைகளை கட்டிக்கொண்டு தோளில் பையை மாட்டிக்கொண்டு நின்றேன். அவருக்கு பதிலடி கொடுத்தாலும் அவர் கண்களை நேராக பார்க்கும் துணிச்சல் எனக்கு இல்லை. அவர் நம் குடும்பத்தின் பெரியவர், வயதில் மூத்தவர். அதனால் எப்போதும் அவர் முன்னால் தலை குனிந்தே நிற்பேன். அப்பா எனக்கு இதைத்தான் கற்றுக் கொடுத்திருந்தார். நானும் அதையே செய்தேன். அப்பாவின் பேச்சை எப்போதும் மதிப்பேன். கட்டிலில் அமர்ந்திருந்த பெரியப்பா எழுந்து என் முகத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டார். அதுவும் பெரியம்மா மற்றும் ஸ்ரேயா முன்னிலையிலேயே நடந்தது. அப்போது பெரியம்மா எதையும் பார்க்க விரும்பாதவர் போல தன் முகத்தை திருப்பிக் கொண்டார். ஸ்ரேயா தன் கைகளால் வாயை மூடிக்கொண்டாள். அவளுடைய கண்களை பார்க்கும்போது அவள் தன் சிரிப்பை தான் மறைக்கிறாள் என்று எனக்கு தோன்றியது. அவள் என்னை பார்த்து சிரித்து கொண்டிருந்தாள். பெரியப்பா, என்ன செய்தீர்கள்? நான் என்ன தவறு செய்தேன் என்று என் மீது கை வைத்தீர்கள்? எனக்கு கடுமையான கோபம் வந்தது. அந்த கோபம் என் தாய்வழி உறவினர்களிடமிருந்து எனக்கு பரம்பரையாக வந்திருந்தது. என் அம்மா ஒருபோதும் கோபப்பட மாட்டார். ஆனால் என் ஒரே மாமா மிகுந்த கோபக்காரர். அம்மா அடிக்கடி சொல்வார், நீ அப்படியே அவரை போலத்தான் இருக்கிறாய் என்று. நான் இப்படி திருப்பி கேட்டதும் பெரியப்பா இன்னும் ஒரு அறை விட வந்தார். ஆனால் நான் அவர் கையை பிடித்து தடுத்தேன். அவ்வளவுதான். அங்கே ஒரு பெரிய பிரச்சனையே வெடித்தது. பெரியப்பா தன் கையை விடுவித்து கொண்டு வேகமாக அப்பாவின் நம்பருக்கு அழைத்தார். அப்பா ஊரிலிருந்து திரும்பி வந்தது எனக்கு தெரியாது. ஆனால் பெரியப்பா பேசிய விதத்திலிருந்து அவர் வந்துவிட்டார் என்பதும் கடைக்கு சென்று விட்டார் என்பதும் புரிந்தது. ஹர்ஷ், நீ உடனே வீட்டிற்கு வா. உன் மகன் இன்று எல்லையை மீறிவிட்டான். இனி உங்களை இந்த வீட்டில் வைத்திருக்க மாட்டேன். சீக்கிரம் வா. இன்று ஒரு முடிவு தெரிந்தே ஆக வேண்டும். பெரியப்பா தொலைபேசியிலேயே கத்தத் தொடங்கினார். அவர் வீட்டை விட்டு வெளியேற்றும் பேச்சை எடுத்ததும் எனக்கு ஒரு நிம்மதி ஏற்பட்டது. நானும் அதைத்தானே விரும்பினேன். நாம் நம் பகுதியை தனியாக பிரித்து கொள்ள வேண்டும் என்று. இடையில் ஒரு சுவர் எழுப்புவது ஒன்றும் பெரிய காரியமல்ல. ஆனால் அது நம் சுயமரியாதைக்கு மிகவும் முக்கியமானது. ஆனால் அப்பா வந்த பிறகு அங்கே என்ன கலவரம் வெடிக்கப் போகிறது என்பது எனக்கு தெரியாது. சரியாக 15 நிமிடங்களில் அப்பா தனது பழைய மோட்டார் சைக்கிளில் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார். அவர் முகத்தில் கடும் கோபம் இருந்தது. வந்தவுடனேயே அவர் என்னை திட்டத் தொடங்கினார். பெரியப்பா முன்னால் நீ ஏன் எதிர்த்து பேசினாய் என்று அப்பா என்னை கேட்டார். நான் அங்கிருந்த அனைவர் முன்னிலையிலும் சொன்னேன், பெரியப்பா தான் முதலில் தொடங்கினார். என் கன்னத்தில் அறைவதற்கு நான் ஒன்றும் சிறிய குழந்தை கிடையாது. நான் இதை அப்பாவிடம் சொன்னதும் பெரியப்பா சொல்லத் தொடங்கினார், பார் ஹர்ஷ், உன் மகனை பார். இப்படித்தான் உன் மகனை வளர்த்திருக்கிறாயா? என் பிள்ளைகளை பார். இன்று வரை என் முன்னால் வாய் திறக்க மாட்டார்கள். எனக்கும் மகன் இருக்கிறான், மகள்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் என் முன்னால் பேச மாட்டார்கள். உன் மகன் உன்னை போலவே மரியாதை இல்லாதவனாக வளர்ந்து வருகிறான். அப்பா வந்தவுடனேயே பெரியப்பா அவரை மட்டம் தட்டத் தொடங்கினார். ஆனால் அப்பா அமைதியாக நின்று கொண்டிருந்தார். நான் சைகையினால் அப்பாவிடம் பேசினேன்.
நீங்கள் ஏன் எதுவும் பேசவில்லை? உங்கள் உரிமைக்காக பேசுங்கள் என்றேன். ஆனால் அப்பா என்னை அமைதியாக இருக்கும்படி சொன்னார். பிறகு பெரியப்பாவிடம், சொல்லுங்கள் அண்ணா, அவசரமாக ஏன் என்னை வர சொன்னீர்கள் என்று கேட்டார். அப்பா அங்கே பயந்து போய் ஒடுங்கி நின்று கொண்டிருந்தார். பெரியப்பா கட்டிலில் அமர்ந்திருக்க அப்பா அவர் முன்னால் கைகளை கட்டிக்கொண்டு நின்றார். ஹர்ஷ், இன்று வரை நான் உன் மீது நிறைய உபகாரங்கள் செய்திருக்கிறேன். ஆனால் இப்போது அந்த உபகாரங்களை நிறுத்தி கொண்டு உங்களை இந்த வீட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று தோன்றுகிறது. உன் மகனை இனி இந்த வீட்டில் என்னால் சகித்து கொள்ள முடியாது. பெரியப்பா இதை சொன்னதும் எனக்கு தூக்கி வாரி போட்டது. நான் அப்பாவை பார்த்தேன். ஆனால் அவர் என் பக்கமே பார்க்கவில்லை. எனக்கு எதுவுமே புரியவில்லை. அதனால் நான் பெரியப்பா முன்னாலேயே கேட்டேன், பெரியப்பா, என்ன சொல்கிறீர்கள்? நாங்கள் ஏன் இந்த வீட்டை விட்டு போக வேண்டும்? இது எங்களுக்கும் சொந்தமான வீடுதானே. நான் இதை சொன்னதும் பெரியப்பாவின் முகத்தில் ஒரு ஏளன சிரிப்பு வந்தது. ஓ, உன் அப்பா உன்னிடம் சொல்லவில்லையா? இந்த வீடு என் பெயரில் இருக்கிறது. நான் நினைக்கும் போது உங்களை இங்கிருந்து வெளியேற்ற முடியும். நான் உங்களை இங்கே தங்க வைத்திருப்பதே என் பெரிய மனசு என்று நினைத்துக்கொள். பெரியப்பாவின் வார்த்தைகள் என் தலையை சுற்ற வைத்தன. அப்பா, இவர் என்ன சொல்கிறார்? ஏன் வீடு இவர் பெயரில் இருக்கிறது? நீங்களும் அவருடைய தம்பிதானே. பரம்பரை சொத்தில் உங்களுக்கும் பங்கு கிடைக்க வேண்டும் தானே. அந்த தருணத்தில் நான் உணர்ச்சி வசப்பட்டேன். அப்பாவின் கண்களில் தெரிந்த கண்ணீர் என்னை அமைதியாக்கியது. கிரிஷ், நீ இப்போது இங்கிருந்து போ. நான் பிறகு உன்னிடம் சொல்கிறேன். இப்போது போ என்றார் அப்பா. அவர் என்னை அங்கிருந்து அனுப்ப முயன்றார். ஆனால் எனக்கு அங்கிருந்து செல்ல மனமே இல்லை. என்ன செய்வது? இறுதியில் என்னை அங்கிருந்து அனுப்பிவிட்டார்கள். நான் என் அறைக்குள் வந்தேன். நான் மிகுந்த ஆத்திரத்தில் இருந்தேன். அறைக்குள் வந்ததும் 2 மாதங்கள் காத்திருந்து வாங்கிய அந்த வாசனை திரவிய பாட்டிலை உடைத்தேன். எனக்கு என் கோபமும் வீட்டின் சூழலும் பிடிக்கவில்லை. இதனால் எனக்குத்தான் நஷ்டம் ஏற்படுகிறது என்று தெரிந்தும் என் கைகளாலேயே அதை உடைத்தேன். இதற்கு பெரியப்பாவின் தூண்டுதலே காரணம். அறை முழுவதும் நறுமணம் பரவியது. சிறுக சிறுக பணம் சேர்த்து 800 ரூபாய் கொடுத்து வாங்கிய அந்த பாட்டில் இப்போது தரையில் சிதறி கிடந்தது. அந்த நறுமணம் அறை முழுவதும் ஆக்கிரமித்திருந்தது. ஆனால் இன்று எனக்கு எதுவும் பிடிக்கவில்லை. ஏனென்றால் என் இதயம் வருத்தத்தால் நிறைந்திருந்தது. மனம் சோகமாக இருக்கும்போது எதுவும் இனிப்பதில்லை. என் மூளைக்குள் ஒரே கேள்விதான் ஓடிக்கொண்டிருந்தது. ஏன் அப்பா இந்த வீட்டை பெரியப்பா பெயரில் எழுதி கொடுத்தார்? 10 நிமிடங்களுக்கு பிறகு அம்மாவும் அப்பாவும் என் அறைக்கு வந்தார்கள். வந்தவுடனேயே அப்பா ஆரம்பித்தார். பெரியப்பாவிடமும் என்னிடமும் குரலை உயர்த்தி பேச உனக்கு எவ்வளவு தைரியம்? அவர் சொல்வது சரிதான். நான் உன்னை சரியாக வளர்க்கவில்லை. அவருடைய பிள்ளைகள் ஒருபோதும் எதிர்த்து பேசியதில்லை. ஆனால் நீ எப்போதும் பேசிக்கொண்டே இருக்கிறாய். இதை சொல்லிவிட்டு அப்பா சோர்ந்து போய் கட்டிலில் அமர்ந்தார். அவர் அழுது கொண்டிருந்தார். நான் ஓடி சென்று அவர் காலடியில் அமர்ந்தேன். அம்மா அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்திருந்தார். அப்பா, என்ன பேசுகிறீர்கள்? நான் உங்கள் நல்ல மகன்தானே. உங்கள் பேச்சை எப்போதும் மதிப்பவன். ஆனால் யாராவது உங்களை அவமானப்படுத்துவதை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. அதனால்தான் பேசினேன். சரி, அதையெல்லாம் விடுங்கள். இந்த வீட்டு விவகாரம் என்ன என்று சொல்லுங்கள் என்று கேட்டேன். அதற்கு அப்பா சொன்னது என் கனவுகள் அனைத்திலும் மண்ணை அள்ளி போட்டது போல் இருந்தது. அப்பாவிற்கு வெறும் 15 வயதாக இருக்கும்போதே தாத்தா பாட்டி இறந்து விட்டார்கள் என்றும் அந்த சமயத்தை பயன்படுத்தி பெரியப்பா இந்த வீட்டை தன் பெயருக்கு மாற்றிக்கொண்டார் என்றும் அப்பா கூறினார். அப்போது அப்பா சிறுவனாக இருந்ததால் தன் அண்ணன் என்ன செய்கிறார் என்று அவருக்கு புரியவில்லை. ஆனால் பிறகு உண்மை தெரிந்த போதும் அவர் பெரியவர் என்பதால் அப்பா எதற்கும் ஆசைப்படவில்லை. பெரியப்பா தான் சாப்பாட்டிற்கு ஏற்பாடு செய்தார். பிறகு அம்மாவுடன் திருமணம் செய்து வைத்தார். அதனால்தான் இன்று வரை அப்பா அவருடைய உபகார பாரத்தின் கீழ் நசுங்கி கிடக்கிறார். சொந்த தம்பியின் உரிமையை பறித்துவிட்டு பிறகு நான் உன்னை என் வீட்டில் வைத்திருக்கிறேன் என்று உபகாரம் பேசுவது மிகவும் விசித்திரமாக இருந்தது. அப்பா ஏன் பெரியப்பாவிற்கு
இவ்வளவு பயப்படுகிறார் என்பது எனக்கு இன்று வரை புரியாமல் இருந்தது. இன்று அந்த விஷயமும் தெளிவாகிவிட்டது. பெற்றோர் மறைந்த பிறகு பெரியப்பா தான் அப்பாவை கவனித்து கொண்டார். அப்பா படிப்பில் அவ்வளவு கெட்டிக்காரர் இல்லை, சாதாரணமாகத்தான் இருந்தார். அதனால் அவரை பள்ளியில் இருந்து நிறுத்தி தையல் கடைக்கு வேலைக்கு அனுப்பிவிட்டார். அங்கேதான் அப்பா தையல் வேலையை கற்றுக்கொண்டார். உண்மையில் பெரியப்பா அப்பாவை விட பெரியவர். ஆனால் அவருடைய பிள்ளைகளை விட நான் வயதில் மூத்தவன். அவருக்கு திருமணம் முன்பே நடந்தாலும் சுமார் 8 முதல் 10 ஆண்டுகள் வரை குழந்தை இல்லை. அதனால்தான் நான் அவர் பிள்ளைகளை விட பெரியவனாக இருந்தேன். அப்பாவின் பேச்சை கேட்ட நான் அப்படியே ஊமையாகி நின்றேன். அப்பா, நான் உங்களிடம் ஒன்று சொல்லட்டுமா என்று கேட்டேன். அவர் அழுது கொண்டே தலையசைத்தார். அப்பா, நீங்கள் பெரியப்பாவை எவ்வளவு நல்லவர் என்று நினைத்தாலும் அவர் உங்களை பற்றி ஒருபோதும் நல்லது நினைத்தது இல்லை. உண்மையில் அவர் உங்கள் எதிரி. அவர் உங்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை, நஷ்டத்தையே ஏற்படுத்தினார். அன்று உங்களை தையல் கடையில் உட்கார வைக்காமல் இருந்திருந்தால் இன்று நீங்கள் ஒரு பெரிய நிலைக்கு வந்திருப்பீர்கள் என்றேன். என் பேச்சை கேட்டு அப்பா புன்னகித்து கொண்டே சொன்னார், இல்லை மகனே, நான் படிப்பில் சுத்தமாக ஆர்வம் இல்லாதவனாக இருந்தேன். இது உன் பெரியப்பாவின் புண்ணியம். அவர் என்னை ஏதோ ஒரு வேலையில் அமர்த்தினார். அவர் அன்று என்னை வேலைக்கு அனுப்பவில்லை என்றால் இன்று நான் சம்பாதிக்கும் தகுதியை கூட பெற்றிருக்க மாட்டேன். அப்பா நீண்ட நேரம் பேசிவிட்டு அங்கிருந்து சென்றார். அம்மாவும் அவருக்கு பின்னால் சென்றார். நான் என் தலையை பிடித்து கொண்டு அமர்ந்தேன். என் 2 கைகளாலும் தலைமுடியை பீத்து கொண்டேன். பெரியப்பா மிகப்பெரிய அநீதியை இழைத்திருந்தார். அதை என்னால் இப்போது தடுக்க முடியாது. ஆனால் என்னால் அவரை வெறுக்க முடியும். முன்பும் நான் அவர் மீது அன்பு செலுத்தியதில்லை. ஆனால் இப்போது என் வெறுப்பு இன்னும் அதிகரித்தது. இப்படியே காலம் கடந்து சென்றது. நான் வழக்கம் போல பல்கலைக்கழகத்திற்கு சென்று கொண்டிருந்தேன். அது என் இறுதி பருவம். அதை நான் எந்த காரணத்திற்காகவும் விட விரும்பவில்லை. பெரியப்பா தினமும் எனக்கு அழுத்தம் கொடுத்தார். உன் அப்பாவுடன் தையல் கடைக்கு சென்று உட்கார். அப்போதுதான் வீட்டிற்கு 4 காசு வரும். நீ உனக்காகவே செலவு செய்கிறாய். இவ்வளவு வளர்ந்தும் இன்னும் சம்பாதிக்கவில்லையே என்று எந்நேரமும் திட்டிக்கொண்டே இருப்பார். ஆனால் நான் அவர் பேச்சை ஒருபோதும் காதில் வாங்கி கொண்டதில்லை. எனக்கு தெரியும், அப்பாவுக்கு செய்தது போலவே என்னையும் வேலையில் அமர்த்த அவர் நினைக்கிறார். நான் படித்து முன்னேறுவதை அவர் விரும்பவில்லை. இன்று வெள்ளிக்கிழமை. நான் பல்கலைக்கழகத்திற்கு செல்லவில்லை. நாளை நான் கட்டணம் செலுத்த வேண்டியிருந்தது. அதனால் இன்று பெரியப்பாவிடம் பணம் கேட்கலாம் என்று நினைத்தேன். அப்பா எவ்வளவு சம்பாதித்தாலும் அதை பெரியப்பா கையில்தான் கொண்டு வந்து கொடுப்பார். பிறகு அவர்தான் குடும்ப செலவுகளுக்கு பிரித்து கொடுப்பார். நான் பெரியப்பாவின் அறை வாசலுக்கு சென்றபோது உள்ளே சில குரல்கள் கேட்டன. நான் உள்ளே செல்லவில்லை. உள்ளே பெரியம்மா மற்றும் மூத்த மகள் ஸ்ரேயா இருந்தனர். பெரியப்பாவும் அங்கேதான் இருந்தார். கதவு மூடி இருந்ததால் அவர்கள் என் கண்ணுக்கு தெரியவில்லை. ஆனால் குரல்கள் தெளிவாக கேட்டன. ஸ்ரேயா கத்திக் கொண்டிருந்தாள். ஏதோ ஒன்றிற்காக ஒற்றை காலில் நின்றாள். அவளுடைய அந்த பிடிவாதத்தை பெரியப்பாவால் ஏற்க முடியாது என்பது மட்டும் எனக்கு புரிந்தது. பார், நான் உன்னிடம் கடைசி முறையாக சொல்கிறேன். உன் செல்ல மகளுக்கு புரியவை. அவள் சொல்வது நடக்காது. என் மானத்தை வாங்கி விடாதே. அந்த பையனுடன் அவளுக்கு திருமணம் நடக்காது. அவளுக்கு அவனை பிடித்திருக்கலாம், ஆனால் எனக்கு சம்மதமில்லை. பழைய இரும்பு சாமான் வியாபாரம் செய்பவனுக்கு என் மகளை மருமகளாக அனுப்ப முடியாது. பெரியப்பா விசித்திரமான குரலில் கத்தினார். பெரியப்பா ஏதேதோ பேசிக் கொண்டிருந்தார். எனக்கு முழுமையாக புரியாவிட்டாலும் ஒன்று மட்டும் தெளிவாக புரிந்தது. மூத்த மகள் ஸ்ரேயா யாரையோ திருமணம் செய்து கொள்ள பிடிவாதம் பிடிக்கிறாள். ஸ்ரேயா உரத்த குரலில் சொன்னாள், அப்பா, நான் உங்களிடம் தகவலை சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். சொல்லிவிட்டேன். நான் உங்களிடம் அனுமதி கேட்கவில்லை. என் முடிவுகளை நானே எடுக்க முடியும். உங்களுக்கு இதில் ஆட்சேபனை இருந்தால் எனக்கு கவலை இல்லை. நான் நீதிமன்ற திருமணம் செய்து கொள்வேன். அப்போது உங்கள் மானம் காக்கப்படும் அல்லவா? இதை சொல்லிவிட்டு அவள் எழுந்திருக்க வேண்டும். ஏனெனில் அவளது காலடி சத்தம் எனக்கு கேட்டது. ஆனால் திடீரென சத்தம் நின்றது. ஒருவேளை அவள் தடுக்கப்பட்டிருக்கலாம். மரியாதை கெட்டவளே, ஒரு தந்தையிடம் இப்படி பேச உனக்கு வெட்கமாக இல்லையா?
என் பிள்ளைகள் எல்லாரும் உருப்படாதவர்களாக இருக்கிறார்கள். அந்த கிறிஷை பார், எப்போதும் தன் பெற்றோர் பேச்சை கேட்கிறான், என் பேச்சையும் மதிக்கிறான். அவன் ஒரு வாலிப பையன். அவனிடம் இருந்து ஏதேனும் கற்றுக்கொள். நான் உன்னை ஒரு பணக்கார குடும்பத்தில் தான் கட்டி வைப்பேன். நீ நீதிமன்ற திருமணம் செய்தால் என்னை விட கெட்டவன் யாரும் இருக்க மாட்டான். இதை சொல்லி முடித்ததும் ஸ்ரேயா வெளியே வர அனுமதி கிடைத்துவிட்டது போலிருந்தது. அதனால் நான் உடனே கதவருகிலிருந்து நகர்ந்து விட்டேன். ஸ்ரேயா வெளியே வந்தாள். அவள் என்னை பார்க்கவில்லை. வேகமாக தன் அறைக்கு சென்றாள். நான் திகைத்து போய் வாயில் கை வைத்தபடி நின்று கொண்டிருந்தேன். இப்போது உள்ளே செல்லும் துணிச்சல் என்னிடம் இல்லை. பெரியப்பா கோபத்தில் இருந்தார். தன் மகள் மீது இருக்கும் ஆத்திரத்தை என் மீது காட்டக்கூடும் என்று எனக்கு தோன்றியது. அதனால் நான் என் அறையை நோக்கி சென்றேன். இப்போது என் மூளைக்குள் எண்ணங்கள் ஓடத் தொடங்கின. அவர் எப்போதும் எதையாவது சொல்லி என்னை அவமானப்படுத்துவார், கிண்டல் செய்வார். இப்போது என்னிடம் அவருடைய ஒரு ரகசியம் சிக்கியுள்ளது. நான் நினைத்தால் அதை வெளியே சொல்லலாம். ஆனால் அதை ஒரு இக்கட்டான காலத்திற்காக தள்ளி வைத்தேன். பிறகு சனிக்கிழமை வந்தது. ஒரு வழியாக போராடி பெரியப்பாவிடம் கல்வி கட்டணத்தை பெற்றுக்கொண்டு நான் பல்கலைக்கழகத்திற்கு புறப்பட்டேன். என் வாழ்க்கை வழக்கம் போல சென்று கொண்டிருந்தது. ஆனால் பெரியப்பாவின் வீட்டில் ஏதோ ஒரு பரபரப்பு நிலவியது. நான் 1-2 முறை அம்மாவிடம் கேட்க முயற்சி செய்தேன். ஆனால் அவருக்கு எதுவும் தெரியவில்லை. அல்லது ஒருவேளை அவர் எதையும் சொல்ல விரும்பவில்லை போலிருக்கிறது. இந்த விஷயத்தின் ஆதி அந்தத்தை நான் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் என்று முடிவு செய்தேன். பெரியப்பா எப்போதும் காரணமில்லாமல் என்னை அவமானப்படுத்துவார். சில நேரங்களில் அப்பாவின் இளமைக்கால கதைகளை சொல்லி நோகடிப்பார். சில நேரங்களில் அம்மாவின் ஏழ்மையான குடும்ப பின்னணியை சொல்லி கிண்டல் செய்வார். அப்பாவிற்கு திருமணத்தை அவர்தான் முன்னின்று நடத்தி வைத்தார். அப்பா அப்போது அவருடைய தயவில்தான் இருந்தார். இப்போதும் அப்படியே தான் இருக்கிறார். இருந்தாலும் கிண்டல் செய்யும்போது அவர் எதையும் யோசிப்பதில்லை. அதன் பிறகு இந்த விஷயத்தை நான் விடப்போவதில்லை என்று தீர்மானித்தேன். ஸ்ரேயா பெரியப்பாவிடம் எதை பற்றி விவாதித்தாள் என்பது குறித்து இதுவரை நான் அம்மாவிடமோ அப்பாவிடமோ பேசவில்லை. ஆனால் ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் இதை நான் அனைவருக்கும் சொல்ல நேரிடும் என்று எனக்கு தெரியும். ஒரு வாரம் கழித்து நான் பல்கலைக்கழகத்திலிருந்து திரும்பிக் கொண்டிருந்த போது ஸ்ரேயா ஒரு பையனுடன் காரில் செல்வதை கண்டேன். நான் அந்த காரை பின்தொடர்ந்த போது அது ஒரு பெரிய பங்களாவிற்குள் சென்றது. அதை கண்டு நான் வியப்படைந்தேன். பெரியப்பா அன்று ஒரு ஏழையின் மகனுக்கு என் மகளை திருமணம் செய்து தரமாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். பிறகு ஏன் அவர் மகள் இவ்வளவு பெரிய பங்களாவிற்கு செல்கிறாள்? என்னால் என்ன செய்ய முடியும்? அந்த பங்களாவை பார்த்துவிட்டு நான் வீட்டை நோக்கி சென்றேன். பெரியப்பா எதை தடுத்தாரோ அதையே ஸ்ரேயா இன்று செய்துவிட்டு வருகிறாள் என்பது எனக்கு அப்போது தெரிந்திருக்கவில்லை. அவள் வீட்டிற்கு வந்தபோது மிகவும் பயந்து போயிருந்தாள், ஒடுங்கி போயிருந்தாள். அந்த மாற்றத்தை யாரும் கவனிக்கவில்லை. ஆனால் நான் அனைத்தையும் கவனித்து கொண்டிருந்தேன். அதனால் எனக்கு ஏதோ தவறு நடப்பது போல தோன்றியது. நான் வேண்டுமென்றே அவளுடைய அறை வாசலுக்கு வெளியே நின்றேன். மற்றவர்கள் பேசுவதை ஒட்டு கேட்கும் பழக்கம் எனக்கு இல்லை. ஆனால் இந்த விவகாரத்தை பற்றி கேள்விப்பட்டதிலிருந்து என் முழு கவனமும் இதன் மீதே இருந்தது. அப்போது திடீரென ஸ்ரேயாவின் குரல் அறையிலிருந்து கேட்டது. அநேகமாக அவள் கைபேசியில் யாரிடமோ பேசிக் கொண்டிருந்தாள். நமக்கு திருமணம் ஆகிவிட்டது என்பதை இப்போது வீட்டில் யாரிடமும் சொல்ல மாட்டேன். நீ முறைப்படி பெண் கேட்டு வரும்போது வீட்டார் சம்மதித்தால் மட்டும் அப்போது நான் இதை பற்றி சொல்வேன். நீ கவலைப்படாதே என்று அவள் சொல்லிக் கொண்டிருந்தாள். ஸ்ரேயாவின் பேச்சை என்னால் தெளிவாக கேட்க முடிந்தது. திருமணம் என்ற வார்த்தையை கேட்டதும் எனக்கு தூக்கி வாரி போட்டது. எனக்கு மூச்சே வராதது போல் ஒரு உணர்வு ஏற்பட்டது. ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு பெற்றோர் சம்மதமின்றி இவ்வளவு பெரிய முடிவை அவள் எப்படி எடுத்தாள் என்று நினைத்து நான் மிகவும் பதற்றமடைந்தேன். ஆனால் நான் அமைதியாக இருக்க முடிவு செய்தேன். பாவம், ஒரு பெண்ணின் கௌரவத்தை நான் ஏன் வீணடிக்க வேண்டும்? அவளுக்கு ஒருவரை பிடித்துள்ளது என்பது ஏற்கனவே அவள் பெற்றோருக்கு தெரியும் என்பதால் நானாக மீண்டும் எதையும் சொல்ல தேவையில்லை என்று நினைத்தேன். சரியான நேரத்திற்காக காத்திருந்தேன்.
என் செமஸ்டர் முடியப் போகிறது. இன்னும் 4 நாட்களில் தேர்வுகள் தொடங்கவிருந்தன. அதனால் நான் எதை பற்றியும் யோசிக்க விரும்பாமல் என் படிப்பில் கவனம் செலுத்தினேன். ஸ்ரேயா விவகாரத்தை நான் அப்படியே மூடி மறைத்து விட்டேன். அதை பற்றி சிந்திப்பதை கூட நிறுத்திவிட்டேன். 1-2 முறை அம்மா என்னிடம் இதை பற்றி பேசினார். பெரியப்பா வீட்டில் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. அடிக்கடி அவர் அறையில் இருந்து சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. என்ன பிரச்சனையாக இருக்கும் என்று அம்மா கேட்டார். ஆனால் நான் அவரிடம் எதையும் சொல்லவில்லை. ஏனென்றால் நாம் அடுத்தவர் கௌரவத்தை காத்தால் இறைவன் நம் கௌரவத்தை காப்பான். நாம் மற்றவர்களின் கௌரவத்தை குலைத்தால் நம் கௌரவமும் குலைக்கப்படும். என் கௌரவம் பாதிக்கப்படுவதை நான் விரும்பவில்லை. பெரியப்பா எந்நேரமும் எங்களை அவமானப்படுத்தி கொண்டிருந்தாலும் அவர் மகளின் மானத்தை என் மானமாகவே கருதி அந்த உண்மையை மனதிற்குள் புதைத்து கொண்டேன். ஸ்ரேயாவுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டது என்பதை இன்று வரை நான் யாரிடமும் சொல்லவில்லை. ஒரு வழியாக என் தேர்வுகள் தொடங்கின. இப்போது நான் அறையை விட்டு வெளியே வருவதே இல்லை. நாள் முழுவதும் உள்ளேயே இருப்பேன். தேர்வு நேரத்திற்கு மட்டும் வெளியே சென்றுவிட்டு முடிந்ததும் உடனே வீட்டிற்கு திரும்பி விடுவேன். இறுதியாக என் தேர்வுகள் முடிவடைந்தன. இப்போது முடிவுகளுக்காக காத்திருந்தேன். தேர்வு முடிவுகள் வந்த பிறகுதான் நான் காவல்துறையில் பணிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். ஏதாவது ஒரு நல்ல பதவியில் சேர்ந்துவிட்டு பிறகு ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து என் பெற்றோரை இந்த வீட்டிலிருந்து அழைத்து சென்றுவிட வேண்டும் என்று முடிவு செய்திருந்தேன். பெரியப்பாவிடமிருந்து இந்த வீட்டை என்னால் பிடுங்க முடியாது. ஆனால் என் பெற்றோருக்கு ஒரு கூரையை என்னால் கொடுக்க முடியும். அந்த வீடு வாடகை வீடாக இருந்தாலும் அது நம்முடையதாக இருக்கும். நான் நிறைய திட்டங்களை வைத்திருந்தேன். ஆனால் எதிர்காலம் என்ன வைத்திருக்கிறது என்பது எனக்கு தெரியாது. காலம் ஓடிக்கொண்டிருந்தது. நான் இப்போது நாள் முழுவதும் வீட்டிலேயே இருந்தேன். பெரியப்பா ஒரு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர். அவருக்கு நல்ல ஓய்வூதியம் வந்து கொண்டிருந்தது. அதனால் அவர் வேறு எந்த வேலையும் செய்வதில்லை. அவருடைய ஓய்வூதியத்தில்தான் அந்த வீடே இயங்கிக் கொண்டிருந்தது. அப்பாவும் தான் சம்பாதிப்பதை எல்லாம் கொண்டு வந்து அவர் கையில்தான் வைப்பார். சமையலறைக்கு தேவையான பொருட்கள் மொத்தமாக வாங்கப்படும். பெரியப்பா தன் பணத்தில் எவ்வளவு செலவு செய்கிறார், எங்கள் பணத்தில் எவ்வளவு என்பதை நாங்கள் அறியோம். அப்பாவின் மொத்த வருமானமும் அவர் கைக்கு சென்றுவிடும். எனக்கு இது பிடிக்கவே இல்லை. அப்பா, என் செலவிற்கான பணத்தை நீங்களே கொடுத்து விடுங்கள். நீங்கள் இருக்கும்போது நான் பெரியப்பாவிடம் கையேந்துவது எனக்கு பிடிக்கவில்லை என்று ஒரு முறை சொன்னேன். அதற்கு அப்பா, மகனே, உனக்கு என்ன பிரச்சனை? நான் அண்ணனிடம் கையேந்தும் போது நீயும் செய்யலாம். இதில் கவலைப்பட எதுவும் இல்லை. அவர் நம் பெரியவர் என்றார். இந்த ஒரு விஷயம்தான் இன்று வரை என்னை மௌனமாக்கி வைத்திருந்தது. ஒரு நாள் வழக்கம் போல நான் வீட்டில் இருந்தபோது ஏதோ விசேஷ ஏற்பாடுகள் நடப்பது போல் எனக்கு தோன்றியது. நான் அம்மாவிடம் கேட்டபோது, இன்று ஸ்ரேயாவை பெண் பார்க்க பெரியப்பா சிலரை அழைத்திருக்கிறார். அவர்களுக்கான வரவேற்பு ஏற்பாடுகள் நடக்கின்றன. நீயும் வீட்டிலேயே இரு. ஏதேனும் பொருட்கள் தேவைப்பட்டால் உன்னை அனுப்பி வாங்கி வர சொல்வேன் என்றார். ஸ்ரேயா தன் அறைக்குள் ஒளிந்து கொண்டிருந்தாள். இதிலிருந்து அவளுடைய பெற்றோர் தங்கள் விருப்பப்படியே ஒரு மாப்பிள்ளை வீட்டாரை வரவழைத்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிந்தது. இது மிகவும் தவறான விஷயம். அவளுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்ட நிலையில் மீண்டும் அவளை பெண் பார்க்க ஆட்கள் வருவது ஆபத்தானது. இப்போதே பெரியப்பாவிடம் உண்மையை சொல்லிவிட்டால் அவர் தன் மகளிடம் கேட்டு தெரிந்து கொள்வார். அதன் மூலம் வரப்போகும் அவமானத்தை தவிர்க்கலாம் என்று நான் நினைத்தேன். நான் பெரியப்பாவின் அறைக்கு சென்றபோது அவர் மாப்பிள்ளை வீட்டாரிடம் கைபேசியில் பேசிக் கொண்டிருந்தார். மதிய உணவிற்கு அவர்களை வரும்படி அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். பெரியப்பாவை அங்கேயே தடுத்து நிறுத்த வேண்டும் என்று என் இதயம் துடித்தது. ஆனால் என்ன செய்ய? அவர் போனில் பேசிக் கொண்டிருந்ததால் நான் பொறுமையாக காத்திருக்க வேண்டியிருந்தது. போன் பேசி முடித்ததும் அவர் என்னை பார்த்தார். நீ இங்கே என்ன செய்கிறாய்? ஏன் என் தலைக்கு மேல் வந்து நிற்கிறாய்? இங்கிருந்து போ, என் உடல்நிலை சரியில்லை என்றார். நான் ஏதோ உதவி கேட்க வந்திருப்பதாக அவர் நினைத்து கொண்டார். ஆனால் நான் ஸ்ரேயாவை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னதும் அவர் திகைத்து போய் விசித்திரமாக என்னை பார்த்தார்.
பெரியப்பா, விஷயம் என்னவென்றால் ஸ்ரேயாவிற்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது. இது எனக்கு மட்டுமே தெரியும். எனவே நீங்கள் அவளிடம் கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது. திருமணம் நிச்சயமான பிறகு நீங்கள் அவமானப்படக்கூடாது என்பதற்காக சொல்கிறேன். அவள் இந்த திருமணத்திற்கு சம்மதிக்க மாட்டாள். அப்போது உங்களுக்குத்தான் அதிக வலி ஏற்படும். அவள் அன்று சொல்லும் போதே நீங்கள் கேட்டிருக்க வேண்டும் என்றேன். நான் ஸ்ரேயாவிற்கு ஆதரவாக பேசியதால் பெரியப்பா என்னை திட்டத் தொடங்கினார். என் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்ட அவர், என் மகளை பற்றி இப்படி பேச உனக்கு வெட்கமாக இல்லையா? அவள் அப்படிப்பட்டவள் கிடையாது. அவளுடைய சம்மதத்துடன் தான் நான் இவர்களை வரவழைக்கிறேன். அவள் எந்த திருமணமும் செய்து கொள்ளவில்லை என்று ஏதேதோ பேசினார். உன் மூளையில் இந்த குப்பைகளை யார் நிரப்பியது? இனி உன் வாயிலிருந்து இத்தகைய வார்த்தைகளை நான் கேட்கக்கூடாது. இங்கிருந்து வெளியே போ என்று அவர் கத்தியதும் நான் அங்கிருந்து அமைதியாக வெளியேறிவிட்டேன். என் இதயம் கல்லாகிவிட்டது. பெரியப்பாவே, என் பேச்சு கேட்க தயாராக இல்லாத போது நான் ஏன் அவருக்கு உண்மையை நினைவுபடுத்த வேண்டும் என்று முடிவு செய்து மௌனமானேன். மதிய உணவு நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டார் வந்தபோது ஸ்ரேயாவும் அவர்கள் முன்னால் வந்து அமர்ந்தாள். அவள் முகத்தில் மிகுந்த சோகமும் ஆத்திரமும் தெரிந்தன. எள்ளளவும் இது அவள் விருப்பப்படி நடப்பதாக தெரியவில்லை. அவள் ஏற்கனவே வேறொருவனை திருமணம் செய்துவிட்ட நிலையில் அவளால் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? இந்த உண்மை எனக்கும் பெரியப்பாவுக்கு மட்டுமே தெரியும். ஆனால் பெரியப்பா அதை ஏற்க தயாராக இல்லை. ஒரு வழியாக அந்த திருமணம் உறுதியானது. அவர்கள் நிச்சயதார்த்தம் செய்துவிட்டு சென்றனர். 1 மாதத்திற்கு பிறகு திருமண தேதியும் குறிக்கப்பட்டது. இதற்கும் ஸ்ரேயா எதுவுமே சொல்லவில்லை. அவள் மனதில் என்ன திட்டம் வைத்திருந்தாள் என்று தெரியவில்லை. பெரியப்பா என் பேச்சை நம்பவில்லை. அதே சமயம் ஸ்ரேயாவுக்கும் தன் ரகசியம் எனக்கு தெரியும் என்பது தெரியாது. தந்தைக்கும் மகளுக்கும் இடையில் என்ன பேச்சு நடந்தது என்பது அவர்களுக்குள் மட்டுமே இருந்த ரகசியம். எனவே நான் இதிலிருந்து என்னை தனிமைப்படுத்திக் கொண்டேன். நான் எனது நேர்காணல் தயாரிப்புகளில் கவனம் செலுத்த தொடங்கினேன். 2 நாட்களுக்கு முன்புதான் என் தேர்வு முடிவுகள் வந்திருந்தன. அவை மிகவும் சிறப்பாக இருந்தன. அதனால் நான் காவல்துறை நேர்காணலுக்கு தகுதி பெற்றேன். விண்ணப்பம் செய்துவிட்டேன். இன்னும் சில நாட்களில் நேர்காணல் தொடங்கவிருந்தது. என்னிடம் சில நாட்களே இருந்ததால் நான் மீண்டும் தீவிரமாக படிக்கத் தொடங்கினேன். எப்படியாவது இந்த நேர்காணலில் வெற்றி பெற வேண்டும் என்று உறுதியாக இருந்தேன். ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வேலை கிடைத்துவிட்டால் என் வாழ்வின் பெரும் சிக்கல்கள் தீர்ந்துவிடும். நான் எப்போதும் இறைவனிடம் இதற்காகவே வேண்டிக் கொண்டிருந்தேன். நான் என் நேரமும் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தேன். என் அம்மாவிடமும் அப்பாவிடமும் எனக்காக பிரார்த்தனை செய்ய சொல்லியிருந்தேன். அம்மா எப்போதும் எனக்காக வேண்டிக் கொண்டே இருப்பார். மகனே, நீ சொல்ல வேண்டிய அவசியமில்லை. என் ஒவ்வொரு பிரார்த்தனையும் உனக்காகத்தான் என்பார். நிச்சயதார்த்தத்திற்கு பிறகும் நான் ஸ்ரேயாவை பார்த்தேன். சில நேரங்களில் அவள் அந்த பையனுடன் பைக்கில் சென்றாள். சில நேரங்களில் காரில் சென்றாள். பையன் ஒருவன்தான். ஆனால் அவனிடம் சில சமயம் பழைய பைக் இருந்தது, சில சமயம் கார் இருந்தது. எனக்கு அது புரியவில்லை. ஒருவேளை அவன் காரை தன் நண்பர்களிடம் ஓட்டி பார்ப்பதற்காக வாங்கி வந்திருக்கலாம் என்று நினைத்தேன். ஏனென்றால் கார் வைத்திருப்பவன் ஏன் பழைய பைக்கில் பயணம் செய்ய போகிறான்? அவள் பெரியப்பாவின் கௌரவத்தை சீரழித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் வீட்டில் யாருக்கும் அது தெரியவில்லை. நானும் என் வாய்க்கு பூட்டு போட்டு கொண்டேன். இறுதியாக நான் நேர்காணலுக்கு செல்ல வேண்டிய அந்த நாளும் வந்தது. நான் அதிகாலையிலேயே எழுந்து விட்டேன். நேர்காணல் மதியம்தான் இருந்தது. ஆனால் காலையிலேயே எழுந்து அனைத்தையும் ஒருமுறை மீள்பார்வை செய்து சரியாக தயாராக வேண்டும் என்று முடிவு செய்தேன். காலை உணவு முடித்துவிட்டு குளித்துவிட்டு என்னிடம் இருந்த சிறந்த கோட் சூட்டை அணிந்து வெளியே வந்தபோது பெரியம்மா என்னை பார்த்து வியப்படைந்தார். நீ எங்கே இவ்வளவு தயாராகி போகிறாய் என்று ஒரு விசித்திரமான தொனியில் கேட்டார். அது எனக்கு பிடிக்கவில்லை. நான் நேர்காணலுக்கு செல்கிறேன். இன்று சப் இன்ஸ்பெக்டர் பதவிக்கான நேர்காணல் உள்ளது. எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்றேன். அவர் முகத்தில் எனக்காக எந்த மகிழ்ச்சியும் இல்லை. மனதிற்குள் அவர் என்னை சபிப்பாரோ என்று கூட எனக்கு தோன்றியது. என் பேச்சை கேட்ட அவர் அமைதியாக உள்ளே சென்று விட்டார். எல்லா தயாரிப்புகளையும் முடித்த பிறகு நான் வரவேற்பறையில் அமர்ந்திருந்த போது நேரம் போய்க் கொண்டிருந்தது.
அப்போது பெரியப்பா அங்கே வந்தார். என் கையில் இருந்த கோப்புகளை பார்த்ததும் அவர் என் மேல் கத்தத் தொடங்கினார். இந்த நேர்காணல் வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு பேசாமல் உன் அப்பாவுடன் சேர்ந்து தையல் வேலையை கற்றுக்கொள். வீட்டிற்கு 4 காசு சம்பாதித்து கொண்டு வா. இன்னும் எவ்வளவு காலம் இப்படி இருப்பாய்? இந்த நேர்காணலில் உன்னால் வெற்றி பெற முடியும் என்று நினைக்கிறாயா? உனக்கு அவ்வளவு தகுதி கிடையாது. அதனால் இப்போதே இதிலிருந்து பின்வாங்கு என்று என்னை அவமானப்படுத்தினார். அவர் கோபப்படுவதோடு மட்டுமல்லாமல் என்னை தடுக்கவும் முயன்றார். அப்போது எனக்கு மிகுந்த ஆத்திரம் வந்தது. ஆனால் என் கோபத்தை நான் அடக்கிக் கொண்டேன். யாராவது என்னை தடுக்க வந்தால் நான் நிற்கப் போவதில்லை என்றும் அவர்களுடன் வாக்குவாதம் செய்ய போவதில்லை என்றும் ஏற்கனவே முடிவு செய்திருந்தேன். ஏனென்றால் அங்கே பேசினால் என் ஆற்றல் வீணாகிவிடும். அவருடைய பேச்சை புறக்கணித்துவிட்டு நான் வெளியே வந்தேன். நான் அலுவலகத்திற்கு வெளியே சென்றபோது அங்கே ஒரு முதியவரை பார்த்தேன். அவர் மிகவும் ஏழ்மையான தோற்றத்தில் இருந்தார். கிழிந்த பழைய ஆடைகளை அணிந்திருந்தார். அவர் யாரிடமோ அழுது கொண்டே பணம் கேட்டு கொண்டிருந்தார். மருந்து வாங்குவதற்காக அவர் பணம் கேட்கிறார் என்பதும், ஆனால் யாரும் அவருக்கு உதவவில்லை என்பதும் அவர் குரலில் இருந்து எனக்கு புரிந்தது. என் பையில் வெறும் 200 ரூபாய் மட்டுமே இருந்தது. என் பைக் சில நாட்களாக பழுதடைந்திருந்தது. அதை சரி செய்ய பணம் இல்லை. அதனால்தான் நான் பேருந்தில் வந்தேன். திரும்பி செல்லவும் அந்த பேருந்து பணம்தான் என்னிடம் இருந்தது. ஆனால் அந்த பணத்தை இந்த முதியவருக்கு கொடுத்து உதவலாம் என்று நான் முடிவு செய்தேன். பையில் இருந்த அந்த 200 ரூபாயை எடுத்து அவர் கையில் கொடுத்தேன். பிறகு என் இலக்கை நோக்கி நடந்தேன். நேர்காணலுக்காக காத்திருந்தேன். அங்கே நிறைய பேர் வந்திருந்தனர். என் முறை வந்ததும் நான் அறைக்குள் சென்றேன். அங்கே அமர்ந்திருந்த அதிகாரியை பார்த்ததும் நான் அதிர்ச்சியடைந்தேன். அவர் வேறு யாரும் அல்ல, அந்த முதியவர்தான். ஆனால் இப்போது அவருடைய தோற்றம் முற்றிலும் மாறியிருந்தது. அவர் விலை உயர்ந்த 3 பீஸ் கோட் சூட் அணிந்து தலைமுடியை சீராக அமைத்து மிகுந்த தன்னம்பிக்கையுடன் அமர்ந்திருந்தார். என்னை பார்த்ததும் புன்னகையுடன் சொன்னார், நீ நேர்காணல் தர வேண்டிய அவசியமில்லை. உனக்கான நேர்காணல் ஏற்கனவே முடிந்துவிட்டது. அவர் சொன்னதை கேட்டு நான் இன்னும் வியப்படைந்தேன். நான் ஏதேனும் கேட்பதற்கு முன்பே அவரே அனைத்தையும் விளக்கினார். நேர்காணல் எடுப்பதற்கு முன்னால் இப்படி செய்வது தமக்கு ஒரு பழக்கம் என்று அவர் கூறினார். அவர் மனித நேயத்தை சோதிக்க விரும்புவதாகவும் அந்த சோதனையில் நான் வெற்றி பெற்றுவிட்டதாகவும் கூறினார். யாரும் அவருக்கு உதவாத போது நான் எனது 200 ரூபாயை கொடுத்து உதவினேன். அதனால் அவர் எனக்கு தனியாக நேர்காணல் நடத்தவில்லை. நீ சப் இன்ஸ்பெக்டர் பதவிக்கு தேர்வாகிவிட்டாய் என்று அவர் சொன்னபோது என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. இறைவனுக்கு எப்படி நன்றி சொல்வதென்றே எனக்கு தெரியவில்லை. நான் அழுவதைக் கண்டு அவர் காரணம் கேட்டபோது என்னையும் அறியாமல் என் கதையை அவரிடம் சொன்னேன். அவர் எனக்கு அறிமுகமில்லாதவர் என்று கூட நான் பார்க்கவில்லை. நான் அவரிடம் முதல் முறை பேசினாலும் என் துக்கத்தை தாங்க முடியாமல் என் கஷ்டங்கள் அனைத்தையும் கொட்டினேன். அவர் தன் நாற்காலியில் இருந்து எழுந்து வந்து என் தலையில் கை வைத்து, மகனே, நானும் உன்னை போன்ற ஒரு நிலையில் இருந்தவன்தான். நானும் உன்னை போலவே உழைத்து என் பெற்றோரை தாங்கினேன். நான் உனக்கு கண்டிப்பாக உதவுவேன். என்னிடம் ஒரு வீடு காலியாக இருக்கிறது. இப்போதே அதை முழுமையாக உனக்கு கொடுத்துவிட முடியாது. ஏனெனில் நீ இப்போதுதான் பணியில் சேர்ந்துள்ளாய். நீ கடினமாக உழைத்து பெரிய பதவிக்கு வரும்போது உன் சொந்த வீட்டை வாங்கலாம். அதுவரை அந்த வீடு காலியாகத்தான் இருக்கும். நீ அங்கே தங்கிக்கொள் என்றார். அவர் சொன்னதை கேட்டு நான் இன்னும் அதிகமாக அழுதேன். அவர் என்னை அணைத்து கொண்டார். எங்கள் இருவரின் வலியும் ஒன்றாக இருந்தது. பிறகு நான் இனிப்பு பெட்டியுடன் வீடு திரும்பிய போது பெரியப்பாவின் குடும்பத்தினர் ஆத்திரத்தில் கொதித்தனர். நான் வேலையில் சேர்ந்ததை யாராலும் நம்ப முடியவில்லை. ஆனால் அதுதான் உண்மை. நான் அம்மாவிடமும் அப்பாவிடமும் நாம் இந்த வீட்டை விட்டு வெளியேறப் போகிறோம் என்று சொன்னேன். அவர்களும் சம்மதித்தனர். ஆனால் இப்போது நான் வீட்டை விட்டு போவதை பெரியப்பா விரும்பவில்லை. அவர் மனதில் என்ன ஓடியதோ தெரியவில்லை. இன்னும் 15 நாட்களில் ஸ்ரேயாவிற்கு திருமணம். ஆனால் அந்த திருமணம் நடக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை.
திருமணத்திற்கு பிறகு இங்கிருந்து கிளம்பலாம் என்று நாங்கள் நினைத்தோம். ஏனென்றால் வீடு மாறுவதற்கும் சில காலம் எடுக்கும். ஆனால் திருமணம் நடப்பதற்கு முன்பே எல்லாம் தலைகீழாக மாறியது. ஸ்ரேயாவிற்கு ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டது என்ற உண்மை எப்படியோ அந்த மாப்பிள்ளை வீட்டாருக்கு தெரிந்துவிட்டது. இது போன்ற விஷயங்கள் நீண்ட காலம் மறைந்திருக்காது. அதுதான் நடந்தது. அவர்கள் இந்த உறவை முறித்து கொண்டதோடு பெரியப்பாவை அசிங்கமாக பேசினார்கள். அன்று எங்களுடைய பழிவாங்கல் நிறைவேறியது. அதை நாங்கள் செய்யவில்லை, இறைவன் செய்தான். ஏனெனில் இறைவன் சிறந்த முறையில் நீதியை நிலைநாட்டக்கூடியவன். அன்று பெரியப்பா என் காலில் விழுந்து கெஞ்சினார். இந்த இளைஞனிடமிருந்து என் மகளுக்கு விவாகரத்து வாங்கி தருகிறேன். பிறகு உன்னுடன் அடிக்கடி வீட்டிற்கு வருவானே உன் நண்பன், அவனுக்கு என் மகளை திருமணம் செய்து கொடுத்து விடு. அவனை எனக்கு பிடித்துள்ளது. நீ அவனிடம் பேசுவாயா என்று கேட்டார். ஒரு மனிதன் இவ்வளவு திமிராகவும் சுயநலமாகவும் எப்படி இருக்க முடியும் என்று எனக்கு வியப்பாக இருந்தது. ஒருபுறம் எங்களுக்கு இவ்வளவு அநீதி இழைத்துவிட்டு இப்போது என்னிடமே உதவி கேட்டு என் காலில் விழுகிறார். அவர் என்னிடம் மன்னிப்பு கேட்டு கொண்டிருந்தார். என்னை மன்னித்து என் மகளுக்கு ஒரு வாழ்க்கை அமைத்து கொடு என்று கெஞ்சினார். ஆனால் நான் அவரிடம் சொன்னேன், உங்களை என்னால் மன்னிக்க முடியாது. அதே நேரத்தில் அப்பா முன்னே வந்து என் தோளில் கை வைத்தார். மகனே, மன்னிப்பவன்தான் உயர்ந்தவன். உன் பெரியப்பாவை மன்னித்து விடு என்றார். அப்பா இதை சொன்னதும் என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அப்பா, எனக்கு உயர்ந்தவனாக இருக்க விருப்பமில்லை. நான் சிறியவனாகவே இருந்துவிட்டு போகிறேன். என்னால் இவரை மன்னிக்க முடியாது என்று என் இதயத்தின் ஆழத்திலிருந்து சொன்னேன். என் வாழ்நாள் முழுவதும் இவரை மன்னிக்கவே மாட்டேன். என் சிறு வயது முழுவதும் இவருடைய அழுத்தத்திலேயே கழிந்து விட்டது. இப்போது நான் ஒரு நிலைக்கு வந்தவுடன் அவருக்கு என் உதவி தேவைப்படுகிறது. அன்று இரவு நாங்கள் மூவரும் அந்த புதிய வீட்டிற்கு வந்தோம். அந்த வீடு ஒன்றும் அவ்வளவு பெரியது அல்ல. ஆனால் அங்கே ஒரு அமைதி இருந்தது. அதுவரை நான் பார்த்திராத அமைதி. இதற்கு முன்பு நான் ஒருபோதும் இத்தகைய அமைதியை உணர்ந்ததில்லை. கிண்டல் பேச்சுக்கள் இல்லை, பயமில்லை. யாருடைய காலடி சத்தத்தை கேட்டும் இதயம் நடுங்கவில்லை. அங்கே அமைதியும் நிம்மதியும் மட்டுமே இருந்தது. நான் கதவை மூடியதும் அம்மா சில நொடிகள் அங்கேயே அப்படியே நின்று விட்டார். அவர் அந்த சுவர்கள், தரை, கூரை என நாலாபுரமும் பார்த்தார். திடீரென அவர் கண்கள் கலங்கின. மகனே என்று மெதுவான குரலில் சொன்னார். இன்றுதான் முதன்முறையாக இது நம் வீடு என்று தோன்றுகிறது. அவர் வார்த்தைகளை கேட்டதும் என் தொண்டை அடைத்தது. தன் வாழ்நாள் முழுவதும் அடுத்தவர் வீட்டில் மௌனமாகவே கழித்த ஒரு பெண் இன்று தன் சொந்த வீட்டை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். அப்பா அமைதியாக இருந்தார். அவர் அந்த அறையில் இருந்த பழைய சோபாவில் அமர்ந்தார். அவர் முகத்தில் சோர்வு இருந்தது. ஆனால் அந்த சோர்வுக்கு பின்னால் ஒரு விசித்திரமான நிம்மதியும் தெரிந்தது. பல ஆண்டுகளுக்கு பிறகு தன் தோளில் இருந்து ஒரு பெரிய சுமையை இறக்கி வைத்தது போல அவர் தெரிந்தார். நான் சமையலறைக்கு சென்றேன். அங்கே ஒன்றுமில்லை. சரியான பாத்திரங்களோ மளிகை பொருட்களோ இல்லை. இருந்தாலும் அம்மா புன்னகையுடன் சொன்னார், பரவாயில்லை மகனே, நாளை எல்லாம் வாங்கிக் கொள்ளலாம். இன்று நிம்மதியாக தூங்கினால் போதும். இரவு அனைவரும் தங்கள் அறைகளுக்கு சென்ற பிறகு எனக்கு தூக்கம் வரவில்லை. நான் ஜன்னல் அருகே நின்று வெளியே பார்த்து கொண்டிருந்தேன். குளிர்ந்த காற்று முகத்தில் மோதியது. ஆனால் இன்று அந்த குளிர் எனக்கு வலிக்கவில்லை. எனக்கு என் சிறுவயது ஞாபகம் வரத் தொடங்கியது. பெரியப்பாவின் அதட்டல், அம்மாவின் மௌனம், அப்பாவின் குனிந்த கண்கள். இன்று நாம் அதையெல்லாம் கடந்து வெளியே வந்துவிட்டோம். சிறிது நேரம் கழித்து நான் அம்மாவின் அறை பக்கம் சென்றேன். கதவு லேசாக திறந்திருந்தது. அம்மா ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். அவர் முகத்தில் ஒரு நிம்மதி இருந்தது. அதை நான் இதற்கு முன்பு பார்த்ததே இல்லை. ஒருவேளை பல ஆண்டுகளுக்கு பிறகு எந்த பயமும் இன்றி அவருக்கு உறக்கம் வந்திருக்கலாம். நான் அங்கேயே நின்று என் மனதிற்குள் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டேன். இனி இவர்களை ஒருபோதும் யார் முன்னாலும் தலைகுனிய விடமாட்டேன். காலையில் கண் விழித்தபோது சூரிய ஒளி நேரடியாக அறைக்குள் வந்தது. இது அதே சூரியன்தான். ஆனால் இன்று அதன் ஒளி வித்தியாசமாக தெரிந்தது. அம்மா சீக்கிரம் எழுந்து விட்டார். அவருக்கு லேசான காய்ச்சல் இருந்தது.
ஆனால் அவர் முகத்தில் ஒரு புதிய பொலிவு தெரிந்தது. நான் டீ போட்டு வருகிறேன் என்று அவர் புன்னகையுடன் சொன்னார். அம்மா பயமின்றி சமையலறையில் வேலை செய்வதை நான் முதன்முறையாக பார்த்தேன். அங்கே அவரை தடுக்கவோ கிண்டல் செய்யவோ யாரும் இல்லை. அப்பா டீ கப்பை கையில் வாங்கி கொண்டு சொன்னார், மகனே, நீ செய்தது சரிதான். நாம் வெளியே வர மிகவும் தாமதம் செய்துவிட்டோம். நான் எதுவும் பேசவில்லை. அவரை பார்த்தேன். அந்த பார்வையில் எந்த புகாரும் இல்லை, புரிதல் மட்டுமே இருந்தது. அன்றுதான் எனக்கு ஒரு விஷயம் புரிந்தது. வீடு என்பது வெறும் சுவர்களால் உருவாவதில்லை, மரியாதையால் தான் உருவாகிறது. ஒரு மனிதன் தன்னை தாழ்த்திக் கொள்வதை நிறுத்தும் போதுதான் அந்த மரியாதை கிடைக்கிறது. ஒரு புதிய வாழ்க்கை தொடங்கிவிட்டது, பயமின்றி, கிண்டல்கள் இன்றி, மிக முக்கியமாக மரியாதையுடன். இரவு நேர அமைதி இன்னும் அந்த வீட்டில் நிலவியது. அம்மா தன் அறையில் உறங்கிவிட்டார். வீடு முழுவதும் கடிகாரத்தின் டிக் டிக் சத்தம் மட்டுமே கேட்டது. நான் என் அறையில் படுத்திருந்தேன். ஆனால் தூக்கம் வரவில்லை. அப்போது அப்பா மெதுவாக வெளியே வந்து வரவேற்பறையில் அமர்வதை கண்டேன். அவர் கையில் டீ கப் இருந்தது. ஆனால் அவர் அதை குடிக்கவில்லை. ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பது போல் அதை பிடித்து கொண்டிருந்தார். நான் எழுந்து சென்று அவர் அருகில் அமர்ந்தேன். சிறிது நேரம் நாங்கள் இருவரும் மௌனமாக இருந்தோம். பிறகு திடீரென அப்பா பேசத் தொடங்கினார். உனக்கு வருத்தமாக இருந்தது அல்லவா மகனே? நான் எதுவும் பேசவில்லை. பேசினால் உடைந்து போய்விடுவேன் என்று எனக்கு தெரியும். அப்பா ஒரு பெருமூச்சு விட்டார். உன்னை நான் நிறைய கஷ்டங்களை அனுபவிக்க விட்டுவிட்டேன் என்று எனக்கு தெரியும். உன் பெரியப்பா முன்னால் நான் மௌனமாக இருந்தேன். அவர் குரல் நடுங்கியது. அப்பா இவ்வளவு உடைந்து போய் நான் பார்த்ததே இல்லை. நான் பயந்தேன் மகனே என்றார். வீடு பிரிந்து விட்டால் உன் படிப்பு நின்று விடுமோ என்று பயந்தேன். உனக்கு தேவையான வாழ்க்கையை என்னால் கொடுக்க முடியாமல் போய்விடுமோ என்று அஞ்சினேன். அதனால்தான் ஒவ்வொரு கிண்டலையும் அநீதியையும் அமைதியாக சகித்து கொண்டேன். எந்த மனிதரை நான் எப்போதும் பலசாலி என்று நினைத்தேனோ அவர் இன்று தன் பயத்தை என்னிடம் காட்டிக் கொண்டிருந்தார். என் காரணமாக நீ வாழ்க்கையில் பின்தங்கிவிடக் கூடாதே என்பதுதான் என் பெரிய பயமாக இருந்தது என்று சொல்லும்போது அப்பாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. நான் அவர் கையை பிடித்து கொண்டேன். அப்பா, நீங்கள் என்னை ஒருபோதும் பின்தள்ளவில்லை. என் குரல் தழுதழுத்தது. மௌனமாக இருந்தே நீங்கள் எனக்கு போராட கற்றுக் கொடுத்தீர்கள். அப்பா என்னை பார்த்தார். அவர் கண்களில் ஒரு கேள்வியும் நிம்மதியும் இருந்தது. என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. நான் முன்னே சென்று அப்பாவை கட்டிக்கொண்டேன். பல ஆண்டுகால மௌனம் அந்த ஒரே நொடியில் உடைந்து விட்டது போல இருந்தது. அப்பா, இனி நீங்கள் ஒருபோதும் யார் முன்னாலும் தலைகுனிய வேண்டாம். நான் இருக்கிறேன் அப்பா என்று நான் சொன்னதும் அவர் தேம்பி தேம்பி அழுதார். அன்றுதான் எனக்கு ஒன்று புரிந்தது. ஆண்மை என்பது உரத்த குரலில் பேசுவதில் இல்லை, பொறுப்புகளை சுமப்பதில் இருக்கிறது. தந்தை என்பவர் வெறும் வீட்டை நடத்துபவர் மட்டுமல்ல, தன் பிள்ளைகள் உடைந்து போகாமல் காப்பவரும் தான். அந்த அமைதியான இரவில் நெடுநேரம் நாங்கள் அமர்ந்திருந்தோம். எங்கள் இருவர் மனமும் லேசானது. பல ஆண்டுகளாக என் இதயத்தில் இருந்த அந்த பாரம் மெல்ல மெல்ல இறங்குவதை என்னால் உணர முடிந்தது. மறுநாள் காலை கண் விழித்த போது முதன் முறையாக எந்த ஒரு பயமும் இன்றி எழுந்தேன். அம்மா சமையலறையில் இருந்தார். எந்த அவசரமும் இன்றி, கிண்டல்கள் இன்றி, பயமின்றி அவர் எனக்கு டீ கொடுத்தார். இன்று உன் வேலையின் முதல் நாள் மகனே என்று புன்னகையுடன் சொன்னார். அவர் கண்களில் ஒரு பெருமிதம் தெரிந்தது. இதுவரை அவர் ஒருபோதும் வெளிப்படையாக காட்டாத பெருமிதம் அது. இன்று எனது பணியின் முதல் நாள். நான் சீருடையை அணிந்து கண்ணாடி முன் நின்றபோது தையல்காரனாக போவதாக எள்ளி நகையாடப்பட்ட அதே கிறிஸ்தானா நான் என்று என்னாலேயே நம்ப முடியவில்லை. இன்று ஒரு சப் இன்ஸ்பெக்டர் சீருடையில் நின்றேன். அம்மா என் சீருடையை தடவி கொடுத்து, கடவுள் தாமதமாக கேட்டாலும் சரியானதை கேட்டார் என்றார். அப்பா அமைதியாக நின்றிருந்தார். அவர் கண்கள் கலங்கி இருந்தன. ஆனால் முகத்தில் நிம்மதி இருந்தது. மறுபுறம் பெரியப்பாவின் நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டிருந்தது. எந்த சமூகத்தில் அவர் தலை நிமிர்ந்து நடந்தாரோ
அதே மக்கள் இப்போது கேள்வி கேட்கத் தொடங்கினார்கள். மகளின் திருமணம் ஏன் நின்றது? நிச்சயதார்த்தம் எப்படி இவ்வளவு சீக்கிரம் முறிந்தது என்று கேட்டார்கள். பெரியப்பாவால் பதில் சொல்ல முடியவில்லை. அவர் வீட்டில் முன்பு இருந்த அதிகாரம் இப்போது இல்லை. மூத்த மகள் ஸ்ரேயா மௌனமானாள். இளைய மகள் இந்திரா அவரிடம் கேள்வி கேட்கத் தொடங்கினாள். அப்பா, அண்ணாவிடமும் சித்தப்பா சித்தியிடமும் நீங்கள் ஏன் இப்படி செய்தீர்கள்? இந்த கேள்விகள் பெரியப்பாவை உள்ளுக்குள் உடைத்தன. ஒரு நாள் அவர் எங்கள் புதிய வீட்டிற்கு வந்தார். எந்த பெரியப்பாவின் அதிகார குரலை கேட்டு ஒரு காலத்தில் வீடே நடுங்குமோ, அவர் இன்று எங்கள் வீட்டு வாசலில் நின்றிருந்தார். நான் கதவை திறந்தபோது அவர் என்னை பார்த்து சில நொடிகள் மௌனமாக இருந்தார். பிறகு வேலைக்கு வாழ்த்துக்கள் என்றார். அவர் குரலில் இப்போது கர்வமும் இல்லை, கட்டளையும் இல்லை, வெறும் சோர்வு மட்டுமே இருந்தது. நான் தவறு செய்துவிட்டேன் என்று தலை குனிந்தார். நான் எதை விதைத்தேனோ அதையே இப்போது அறுவடை செய்கிறேன். நான் எதுவுமே சொல்லவில்லை. அவரை எள்ளி நகையாடவோ அல்லது மகிழ்ச்சி அடையவோ இல்லை. மௌனமாகவே இருந்தேன். பெரியப்பா உள்ளே வந்தார். அங்கே அமர்ந்திருந்த அம்மாவை பார்த்ததும் அவர் கண்கள் கலங்கின. அமிர்தா, நான் உனக்கு பெரும் அநீதி இழைத்து விட்டேன். அன்று முதல் எனக்கு நிம்மதியே இல்லை என்றார். அம்மா எதுவும் சொல்லவில்லை. இப்போது எல்லாம் கடந்து போய் விட்டது என்று மட்டும் சொன்னார். அம்மா சொன்ன அந்த வார்த்தைகள் மன்னிப்பும் அல்ல, பழிவாங்குதலும் அல்ல. பெரியப்பா கிளம்ப எத்தனித்தார். செல்லும்போது, மகனே, நீ சொன்னதுதான் சரி. நீ எனக்கு எவ்வளவு புரிய வைக்க முயன்றாய். ஆனால் அவர் குரல் தழுதழுத்தது. பேச்சை முடிக்காமலேயே அவர் அங்கிருந்து சென்று விட்டார். தண்டனையை விடவும் வருத்தம் என்பது மிக பெரியது என்று அன்று எனக்கு புரிந்தது. புதிய வேலையுடன் என் வாழ்வின் புதிய அத்தியாயம் தொடங்கியது. காவல் நிலையத்தில் முதல் நாள் எளிதாக இருக்கவில்லை. சிலர் சந்தேகத்தோடும், சிலர் பொறாமையோடும், சிலர் நம்பிக்கையோடும் என்னை பார்த்தார்கள். அப்போது நான் எனக்கே ஒரு சத்தியம் செய்து கொண்டேன். என் சீருடையை ஒருபோதும் பலவீனமானவர்களை நசுக்க பயன்படுத்த மாட்டேன். ஒவ்வொரு வழக்கை கையாளும் போதும் எனக்கு என் சிறுவயது ஞாபகம் வந்தது. அம்மாவின் மௌனம், அப்பாவின் இயலாமை, பெரியப்பாவின் அதிகார குரல், இவைதான் மற்றவர்கள் பேசுவதை நான் கவனமாக கேட்பதற்கு காரணமாக அமைந்தன. ஒரு நாள் மாலை பணி முடிந்து வீட்டிற்கு வந்தபோது அம்மா வாசலில் நின்றிருந்தார். இன்று சீக்கிரம் வந்துவிட்டாயே மகனே என்று கேட்டார். ஆமாம் அம்மா, இன்று தாமதமாக இருக்க மனமில்லை என்றேன். அவர் புன்னகைத்தார். நான் அறைக்குள் சென்று சீருடையை கழற்றி நாற்காலியில் தொங்கவிட்டேன். ஒரு காலத்தில் என் பயங்கள் தொங்கிக் கொண்டிருந்த அதே நாற்காலியில் இன்று மரியாதைக்குரிய என் சீருடை இருந்தது. சில நேரங்களில் பெரியப்பாவின் முகம் நினைவுக்கு வரும். அவருடைய குனிந்த தோள்களும் தளர்ந்த குரலும் எனக்கு மகிழ்ச்சியை தருவதில்லை. ஆனால் அந்த நிலைமையை நினைக்கும் போது ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. அநீதிக்கான கணக்கை மனிதர்கள் தீர்ப்பதில்லை, அந்த இறைவன் தீர்க்கிறான் என்பது இப்போது உறுதியாக தெரிகிறது. நாங்கள் யாரிடமும் பழிவாங்கவில்லை, மாறாக எங்களை மேம்படுத்தி கொண்டு முன்னேறி சென்றோம். அதுவே மிகப்பெரிய வெற்றியாக அமைந்தது. வாழ்க்கையின் உண்மையான வெற்றி பழி வாங்குவதில் இல்லை, உழைப்பு, பொறுமை மற்றும் நேர்மையுடன் முன்னேறுவதில்தான் இருக்கிறது. மற்றவர்களை நசுக்க நினைப்பவர்களை காலம் ஒரு நாள் தலைகுனிய வைக்கும். அமைதியாக சரியான பாதையில் நடப்பவர்களுக்கு இறைவன் கண்டிப்பாக அவர்களுக்குரிய உரிமையை கொடுப்பான். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும். கதை பிடித்திருந்தால் அதை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.